வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகுதிகளுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் தினமும் இரையாற்றல் பற்றி இங்கே பேசுகிறோம், இரையாற்றல் பகிர்ந்துக்கிறோம். பொதுவாக இறை ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்துறதில்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. நான் இந்த இடத்துல ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இதே நேரத்தில் நான் கண்ணு கெட்டாத தூரத்தில், அதாவது கருத்துக்கு காது கெட்டாத தூரத்தில் என்னால் இருக்க முடியும், தொடர்பில் இருக்கேன். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம உடம்பு பொதுவாக செல்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். கோடிக்கணக்கான செல்களோட ஆனது. ஒவ்வொன்றும் தண்ணி இயல்பில் சிந்திக்குது, செயல்படுது, தனக்கான உணவை தேடி எடுத்துக்கிறது, சரியாக செலக்ட் பண்ணி வாங்கி அது தன்னுடைய அறிவோடு செயல்படுது ஒவ்வொரு செல்களும். இது ஒட்டுமொத்த இந்த செல்களோட தேவையை தான் நம்முடைய தேவையாக நினச்சிக்கிட்டு இந்த செல்களையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்துகள்கள் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கு. அது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்னோட தொடர்பு தேவையாக இருக்குது. நம்முடைய அறிவு தான், அதை படிப்பறிவும் அனுபவ அறிவும் தான் நம்மளுடைய இயல்புக்கு இருத்தலுக்கு எதிராக இருக்குது, நம்மளுடைய தேவைகளுக்கு எதிராக இருக்குது. நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறோம், தேடுறோம், பெற்றுக்கொண்டதாக நினைக்கிறோம். ஆனால் சரியான புரிதலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகள் நம்ம இழந்துகிட்ருக்கோம். இப்போ நடைமுறையில் சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு பாருங்கள். புரியலைன்னா பேசுவோம், இல்லை நான் தவறாக சொன்னேன்னா என்னை அடையாளப்படுத்துங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா தான் என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறது எனக்கு தெரியும், நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு தெரியும். நல்லது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மக்கள் எங்கே அதிகமாக கூடுறாங்க? ஒரு கூத்தாடிகள் பின்னாடியும், ஏதோ ஒரு விஷயங்கள் தேடி ஓடுறாங்க. போர்களுக்கு பின்னாடியும், சண்டை சச்சரவுகளுக்கு பின்னாடியும், மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடியும் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன், என்ன காரணத்தில் அழைக்க போகுது? ஏன்னா அங்கே ஒரு விதமான சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்குது, ஒரு விதமான ஒருங்கிணைப்பு கிடைக்குது, ஒரு விதமான பாதுகாப்பும் தன்னை வெளிப்படுத்திக்கிறது வாய்ப்புகளும் கிடைக்குது. அதனால் அந்த தன்னோட தேவைகளையும் தன்னுடைய இயல்பையும் வெளியே வச்சு பார்த்து ஏதோ வகையில் பட்டுக்கிறான் மனுஷன். நடைமுறை வாழ்க்கையில் ரொம்ப மேலும் 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 இறுக்கமாக போய்கிட்டே இருக்கும். அந்த இறுக்கமாக இருக்கிறத சரி அப்படின்னு பழக்கி வச்சுருக்காங்க. நம்ம கருத்துக்களுக்கு அடிமையாக இருக்குது இந்த மனித பிறவியல். மற்ற உயிர்களை எல்லாம் பாருங்கள், எவ்வளோ இயல்பாக இருக்குது. அதுகளுக்கு சில காலங்களில் தான் உறவு தேவைகள் இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். சில நேரங்களில் அவங்களுக்குள்ள போட்டி வரும், உணவு பிரச்சனைக்காக மற்ற விஷயங்களுக்காக போட்டி வரும். ஆனால் எல்லாமே ஒன்று எதிரியாக நினைக்கிறது, தன் இனத்தையே தான் அழிப்பது கிடையாது. ஆனால் மனிதன் மட்டும் இப்படியா இருக்கிறது காரணம் என்னென்னா, அவங்களுடைய தேவைகளை உணராமல் இருக்கிறது, தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது. கனவுலேயே கற்பனையிலேயே பூர்த்தி பண்ணிக்கிறான். இந்த பிறவியில் செத்து போன பிறகு அடுத்த பிறவியில் நம்ம சுவனத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அங்கே மது ஆறாக ஓடும், எப்போவுமே இளமை கொண்டாத பெண்கள் இருப்பாங்க, அப்படி இப்படின்னு தான் எல்லா மதமும் சொல்லிட்டு இருக்கு. அதை தேடி இந்த இதில் எல்லாத்தையும் துறந்துட்டு அங்கே போய் எல்லாத்தையும் பெறணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி கோமாளித்தனத்தை தான்
மனிதர்கள் இருக்கக்கூடிய தன்னுடைய இயல்பில் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு யாரும் விரும்புறதில்லை. நம்மள கண்ணன் ஒரு கேரக்டர் இருந்தது, ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்க்கையை கொண்டாட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டரை நம்ம கண்ணன் சொல்லலாம். இதே மாதிரி தான் எல்லோரும் இருந்திருக்காங்க, எல்லா பெரியவங்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி மற்றவங்க தலைகளை சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே பரப்பிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சுதந்திரமான மனிதர்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கொண்டாட்டமும் தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன வட்டங்கள் இருந்திருக்கு. அந்த சின்ன வட்டங்கள் அவங்க சிறப்பாகவும் சரியாக வாழ்ந்துருக்காங்க. இப்போவும் கூட இந்த பணத்தை தேடி ஓடுறது, படம் பின்னாடி ஓடுறாங்க. கோடிக்கணக்கான பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறான். எதுக்காக சேர்க்கணும்னு நினைக்கிறான்? ஒவ்வொரு மனுஷனும் எதுக்காக சேர்க்கலான்னு நினைக்கிறான்? இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் எதையோ அனுபவிச்சுட்டு வந்ததாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவன் சாதாரணமாக வீட்டில் அழகாக அவனுடைய நெருக்கிய வட்டத்தில் எவ்வளோ அற்புதமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்துடலாம். ஆனால் இதை தேடி இங்கே கிடைக்காததை இங்கே வேஷம் போட்டுட்டு வெளியில் போய் எடுத்து பண்ணிவிட்டு பேரை கெடுத்துட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவர்கள். இதை இன்னொன்று பார்த்தேன், லண்டனில் இரவு வாழ்க்கை பற்றி ஒரு யூடியூப்பில் போடுறாங்க. அதை அந்த தெரு பூரா கூட்டமாக நிற்கிறாங்க மக்கள், குடும்பமாக பரவட ஆடைகளோடையும் மற்ற இதோடையும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிற்கிறாங்க வரிசையில். என்ன பண்ண போகிறானுங்க? வெளியே அனுபவிக்காத விஷயத்த உள்ளே போய் என்ன அனுபவிக்க போகிறானுங்க அவனுங்க? அங்கே போய் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு தேவை பூர்த்தி பண்ணப்படுது, ஒரு நிம்மதி கிடைக்கிறதா நினைக்கிறான். இங்கே இயல்பாக சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சிக்கலாக்கி அதை ஒரு பெர்வெட்டாக உள்ளே போய் அனுபவிக்கிறாங்க. வெளியே வந்தோடு திருப்பியும் கூடி போதையில் போவானுங்க. வீட்டுக்கு போனோம் திருப்பி பழையபடி வேஷம் போட்டு கோட் ஷூட்டோட வேஷம் போட்டு திரிவாருங்க. அந்த மாதிரி நாகரிகமாக வளர்ந்துட்டோம், எல்லாம் நாங்கள்லாம் இயல்பாக இருப்போம், ரோட்டில் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிறோம்னு சொல்கிறவங்க கூட அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனிதனுடைய தேவைகள் வந்து ரொம்ப மென்மையானது, இயல்பானது, எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அதை வந்து இவன் வந்து கருத்துக்களால் தடுக்கும்போது திரிக்கும்போது மேலும் மேலும் சிக்கலாக்கிட்ட போகுது. நம்மளுடைய ஆன்மீக பாதையும் இவ்வளோ கேவலமாக போகிறதுக்கு காரணம் தன்னை உணராதது, தன்னுடைய உணர்வுகளை மதிக்காதது, தன்னுடைய மெல்லிய உணர்வுகளை மதிக்காமல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறது தான் மனிதனுடைய கேடு. இது உலகம் பூரா அந்த கேடுகள் இருக்குது. நல்லது நண்பர்களே, நான் இதை எதுக்கு பேசணும்னு நினச்சேன்னா, பகிர்ந்துக்கிடுவோம் இயல்பாக நம்மளுடைய உணர்வுகளை சிந்தனைகளை நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட பொதுவாக பகிர்ந்துக்குவோம். முடிந்தளவு அன்பை பகிர்ந்துக்கலாம், நம்மளுடைய உணர்வுகளை சிந்தனைகளை பகிர்ந்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கடமைக்கு வாழ்ந்து செத்து போகிறதுல என்ன இருக்குது? ஒரே கட்டுகளையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு வாழ்நாள் பூரா வேஷம் போட்டுட்டு நிம்மதியாக வாழாமல் நிம்மதியாக தூங்கியிருக்கோமா? இயல்பா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளோடையோ வீட்டில் இருக்க சுற்றி இருக்கிற நண்பர்களோடையோ நம்ம எந்த அளவுக்கு அன்பை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நிறைய கோமாளித்தனமாக தான் இருக்குது. மனிதன் நிறையா விஷயங்களை இழந்துகிட்டே இருக்கான். அவன் மீண்டும் பெறணும்னா தன்னுடைய இயல்பான உணர்வுகளை அவன் ஏற்றுக்கணும், பகிர்ந்துக்கணும். நல்லது நண்பர்களே, இந்த ஆற்றல் பகிர்தலுங்கிறது வந்து எனக்கு வினாடிக்கு குறைவான நேரம் போதும். இங்கே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எந்த மூலையில் இருக்க ஒரு ஆள் தெரியும், என்னால் வந்து இந்த ஆற்றலை அவங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை தூண்ட முடியும், சுகமளிக்க முடியும். ஆனால் அது வந்து இவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் எல்லாருக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எல்லாருக்குள்ளே இருக்குது. அதில் நீங்கள் பயிற்சி இல்லாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். கற்றுக்கிறாமல் இருக்கீங்க, இன்னும் அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே இதை செய்ய முடியும். இவ்வளவு நுட்பமான ஆற்றலை நம்ம வச்சுக்கிட்டு
பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூட பேச முடியாமல் இருக்கோம்னா அது என்ன அது அதில் என்ன இருக்குது? இவ்வளோ அற்புதமான ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. நம்ம நினச்சா எதோடையும் நம்ம ஒன்று கலக்க முடியும். அவ்வளோ அற்புதமான ஆற்றல் நம்ம வச்சுக்கிட்டு அதை யார்கிட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, என்னமோ கட்டுப்பாட்டுகளுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மனிதனா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், போர்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வெக்கப்படவே மாட்டேங்கிறான். உயிர்களை அழிக்கிறதுக்கு, அசிங்கமாக இந்த சூழல் நாசப்படுத்துறதுக்கு, பூமி பல ஆயிரம் தடவை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு மனிதன் வைக்கப்பட மாட்டேங்கிறான். ஆனால் அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு பயப்படுறான். அது காரணம் அவன் தவறான அன்புங்கிறத சுருக்கும்போது வர்றது. ஒரு ஒரு ஏதாவது ஒன்றை சார்ந்ததாக அந்த அன்பு மாறும்போது இப்படி ஆயிடுது. நல்லது நண்பர்களே, இன்றைக்கி நான் பேசிகிட்டே இருக்கேன். நம்ம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள், நான் இப்போ பேசுனதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். இயல்பாக நமக்குள்ளேயாவது நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம். நல்லது நண்பர்களே, ஆற்றல் பகிர்தலை துவங்கலாம். மென்மையாக தளர்வாக இருங்க. துவங்கலாம்.